ஹை ஹாப்பி டே ராமுஜியானு இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஓன் பிராண்ட் ஐ ஃபேஷன் ஸ்டுடியோ ஆர்னா பை ஐ ரெண்டுலேருந்தும் நான் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரெஸ்ஸும் ஒரு இயரிங்கும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்துருச்சு, ஒன்றா தான் வந்துச்சு. அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ. இந்த ட்ரெஸ் அவங்க போட்டிருந்த வீடியோல ஜானு போட்டிருக்கும் போது ஃப்ளோர் லென்த்ல இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது வந்து ஆக்சுவலாக ஃப்ளோர் லென்த் இல்லை, ஆங்கிள் லென்த்ல தான் இருந்தது இந்த ட்ரெஸ். தென் இந்த ஸ்ட்ரெக் வந்து நான் கழுத்து வழியா ஸ்ட்ரெயிட்டா அப்படியே போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல, இது எப்படிடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே இந்த ட்ரெஸ்ஸை நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓஹோ, செம்ம டைட்டா இருக்கு, என்னால போடவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஃபிட் பண்ணியிருக்கேன். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தே பேசுறேன். ரொம்ப டைட்டா இருக்கு ட்ரெஸ்ஸு. இது வந்து எப்படி எனக்கு வந்துச்சுன்னா, நான் ஆக்சுவலாக வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேங்க. ஆர்டர் பண்ணி ஒரு 5 டே ஒரு 1 வீக் இருக்கும். 1 வீக் கழிச்சு எனக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. அவங்க தான் இந்த மாதிரி நாங்கள் கன்ஃபர்மேஷன் கால்க்காக, இது வந்து ஆக்சுவலாக பெய்டு தான். இட் மீன்ஸ் ட்ரெஸ்ஸை நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேன். சிஓடி போடல, ஆல்ரெடி பெய்டு தான் அந்த ட்ரெஸ்ஸு. நான் ஆர்டர் பண்ணி ஒரு 1 வீக் கழிச்சு வந்து எனக்கு கால் வந்துச்சு. இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கால் மேம், இந்த மாதிரி உங்களோட ட்ரெஸ் இந்த ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, இந்த ட்ரெஸ்ஸோட நேம் வந்து ஏதோ ஒரு நேம் ஆக்சுவலாக எனக்கு மறந்துடுச்சு, நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த ட்ரெஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படியா அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். நான் சைஸ் கூட நான் அப்போ மென்ஷன் பண்ணேன், என்னோட சைஸ் என்ன, இந்த சைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், எல்லாமே நான் மென்ஷன் பண்ணேன் அப்போவே. ஓகே மேடம், இது நான் கேட்டேன், இந்த மாதிரி ஜென்ரலாக எல்லாத்துலேயும் கால்லாம் பண்ண மாட்டாங்களே, நீங்கள் ஏன் கால் பண்ணி கன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நிறைய பேர் சம்டைம்ஸ் வந்து நாங்கள் போய் கொடுக்கும்போது வந்து இல்லை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் கன்ஃபர்மேஷனுக்காக கால் பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டேன். அடுத்து ஒரு 2 டேஸ் கழிச்சு எனக்கு வந்து ஒரு நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. இந்த மாதிரி நாங்கள் அந்த ட்ரெஸ்ஸை வந்து டெலிவர் பண்ணுறதுக்காக வரோம், பட் எனக்கு வந்து உங்களோட கரண்ட் லொக்கேஷன் எனக்கு கரெக்டாக அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போது நான் சொன்னேன், இல்லை நான் தான் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்கேனே, வெப்சைட்லேயே கொடுத்துருக்கேன், ஆர்டர் பண்ணும்போதே எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டேன். இல்லை எனக்கு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டாங்க. ஓகேன்னு அவங்களுக்கு நான் நம்பர் அவங்க அனுப்பிச்ச நம்பருக்கு நான் திருப்பி என்னோட அட்ரஸ் நான் லொக்கேஷன் சென்ட் பண்ணேன். அவங்க தான் வந்து டெலிவர் பண்ணாங்க. அவங்களுக்கு தனியாக கொரியர் பார்ட்னர்லாம் யாரும் இல்லை, அவங்களோட பர்சன்ஸ் அவங்களே தான் வந்து டெலிவர் பண்ணுறாங்க. எனக்கு என்னன்னா, நான் அப்போ கூட சைஸ் மென்ஷன் பண்ணேன், பட் ஆனால் வந்து இது ரொம்ப டைட்டாக இருக்குது, என்னால் சுத்தமாக எனக்கு இங்கே கையிலலாம் போடவே முடியல, நின்று என்னால் பேசவே முடியல. ஸோ நான் இமீடியட்டாக கழட்டிட்டேன். தென் இதோட ட்ரெஸ் இந்த டைப் வந்து இப்படி இருக்காது ஆக்சுவலாக. இந்த மாதிரி டைப் முன்னாடி வந்து இப்படி டைப் பண்ணுற மாதிரி இப்படி, இது வந்து ஆக்சுவலாக இப்படி இந்த மாதிரி இப்படி கிராஸாக இப்படி கொண்டு வந்து இப்படி பின்னாடி டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாடலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சவங்க அதில் போஸ்ட் பண்ண மாதிரி தெரியல, பட் ஆனால் ஓகே, கலர் எல்லாமே சூப்பராக இருக்குது, திக்காக இருக்குது. ஆக்சுவலாக மெட்டீரியல் வந்து திக்காக இருக்குது, டிரான்ஸ்பரண்டாலாம் எங்கேயும் இல்லை, கொஞ்சம் ஃப்ளாரியாக இருக்குது, நல்லா இருக்குது. கலர் வைஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனால் ஃபிட் வந்து ரொம்ப ஒஸ்ட். ஆக்சுவலாக சைஸ் நான் மென்ஷன் பண்ணி இத்தனைக்கும் நான் திருப்பியும் நான் சொல்லி இருந்தும் எனக்கு இது கரெக்டாக வரல. சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் பண்ணுங்கள். உள்ளே போடவே முடியல. இது ஆக்சுவலாக ரிட்டன் அக்செப்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில எனக்கு, ரிட்டன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் அக்செப்ட் பண்ணுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத. எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான், பட் ஆனால் இது வந்து ஃபினிஷும் வந்து இதோட ஸ்டிச்சிங்ஸோட ஃபினிஷுமே வந்து கொஞ்சம் பெரிய பிராண்ட் லெவலில் இருக்கா அப்படின்னு கேட்டால் பெரிய பிராண்ட் லெவலில் இல்லை, நார்மல் ஸ்டிச்சிங் மாதிரி தான் இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம டெய்லர் ஷாப்பில் கொடுத்து பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. சூப்பர் ஃபினிஷ் அப்படின்னு கேட்டால் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை, நார்மலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து 2400 ஆக்சுவலாக சார்ஜ் பண்ணாங்க. 2400 300. பட் இதுக்கு அவ்வளோ ஒர்த்தான்னு கேட்டால் இல்லை, டெஃபினட்டாக இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் அந்த ட்ரெஸ்ஸு. ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தென் ஒன் மோர் திங், நான் இதை சொல்ல மறந்துட்டேன். நான் இந்த இயரிங்ஸும் ஒன்றும் அவங்களோட ஆர்னா பை ஐ அதுலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஆக்சுவலாக ஹேண்ட்மேடுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு பக்காவாக தெரியுது, ஆக்சுவலாக இது ஹேண்ட்மேடுன்னு தெரியுது. பட் இதோட குவாலிட்டி ஓகே, நல்லா தான் இருக்குது.
காதில் போட்டால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு டிசப்பாயிண்ட் ஆனதுலேருந்து எனக்கு இதை போட்டு பார்க்க பெருசாக தோணல. தென் இவ்வளோ பெருசாக வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் இவ்வளோ பெரிய இயரிங்ஸ்லாம் நான் போட மாட்டேன். ஜஸ்ட் ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கினேன். இதோட ஃபினிஷ் ஓகே, பட் ஆனால் இதுக்கும் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இது ஆக்சுவலாக 300 ஏதோ சம்திங் பார்த்தேன். இதுவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஓகே, இதோட போட்டால் அந்த ட்ரெஸ்ஸோட மேட்ச் பண்ணி போட்டால் நல்லா தான் இருக்கும், ஓகேவா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.